வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ வந்து மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்கன் படம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ மார்கன் படத்தில் பொறுத்த வரைக்கும் படம் வந்து நல்லா இருக்குது. மஸ்ட் யூ கேன் வாட்ச். ஓகேங்களா? ஸோ ப்ளூ சட்டை சொல்கிறாரு அப்படின்ட்டு எல்லாம் பார்க்காமலாம் இருக்காது. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் புதுமை அப்படின்னா, எப்போவுமே வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் உள்ள ஒரு ஆளை வச்சு அந்த ஒரு கொலையை வந்து கண்டுபிடிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரின்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அருள்நிதி நடித்து வந்த படம். அது என்ன ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது நடக்கும், ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அது உண்மையிலேயே அது என்ன அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுவார்னா, அருள்நிதி ஒரு டைம் ட்ராவலராக போவார். எப்படின்னா, படத்துடைய கிளைமேக்ஸில் வந்து அவரே போய் அந்த டைம் ட்ராவலில் அந்த பஸ்ஸில் ஏறி கண்டுபிடிக்கிற மாதிரி போவாங்க. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலியில் என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு டைம் ட்ராவலர் வந்து அந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இன்னாசி பாண்டியன் ஐ திங்க் அவர் தான் டேரக்டர் நினைக்கிறேன். ஸோ என்னென்னா அந்த படம் அவ்வளோ நல்லா வந்து வந்திருக்கும். ஸோ அந்த படத்தையே வந்து பார்த்தீங்கன்னா இவர் குறை சொன்னவர் தான். பட் அந்த படம் வந்து சில பேர் பார்க்காம போயிட்டாங்க, சரி அப்படி இல்லைன்ட்டு. பட் அந்த படத்தை 2வது பார்த்தவங்க அவருடைய கமெண்ட்டில் போனது என்னென்னா, படம் ரொம்ப அருமையாக இருக்குது, இந்த ஆள் பேச்சு கேட்டு நான் படம் பார்க்காம போயிட்டேன், ஆனால் படம் அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் க்ரைம் அண்டு இந்த மாதிரி மர்டர் மிஸ்ட்ரி திரைப்படத்தையெல்லாம் வந்துட்டு ப்ளூ சட்டையோட விமர்சனத்தை வச்சு போகாதீங்க. த்ரில்லர் மூவிக்குன்னே ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ரிவ்யூ என்னன்னு பார்த்துட்டு போங்க. அவங்க சொன்ன விஷயம் எல்லாருமே த்ரில்லர் பார்க்கக்கூடிய படங்கள் இது எல்லாமே சொன்ன ஒரே விஷயம், மார்கன் வந்து செம்மையான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுவும் சக்ஸஸ் அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இவங்க வந்து அந்த சூப்பர் பவர் அப்படிங்கிறது வந்து இவர் தண்ணிக்குள்ளே போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து ஒரு ட்ராவல் ஒன்றும் இல்லை, ஒரு மூச்சு பயிற்சிங்கிறீங்களா தண்ணிக்குள்ளே போய் அந்த மாதிரி தான். ஸோ அவருக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா அந்த படத்தில். அதாவது கிணத்துக்குள்ளே வந்து அவர் விழுங்கும்போது ஒரு ஆமை வந்து அவர் மூஞ்சியில் நிற்கும் போது அவருக்கு வந்து அந்த மைண்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பவர் வந்துடும். ஸோ சம் பவர், ஓகேங்களா, எல்லாருக்கும் உடம்புக்குள்ள ஒவ்வொரு பவர் இருக்கும். இது வந்து ஒரு படத்துக்காக ஒரு புனைதல், ஒரு ஃபிக்ஷனாக வச்சு எடுத்து என்னென்னா இந்த மாதிரி வந்து ஒரு அதாவது கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கும். ஒரு சூப்பர் நேச்சுரல் மாதிரி வச்சு அதில் ட்ராவல் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பு. அதாவது நல்லா ஒரு வித்தியாசம் படைப்பு கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணால் அது என்ன ஒன்றும் புரியல, வழக்கமான ஒரு இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இது வழக்கமாக பண்ணுறது, குறைகள் நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா ஆன்டி இண்டியன் படமே அவர் அத்துக்கிட்டு போயிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் ஏன் இவ்வளோ இதுவாக சொல்கிறேன் அப்படின்னு நல்லாயிருக்கும். ஹானஸ்ட்டாக நீங்களே கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன், படம் நல்லா இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த கொலையாளி யாருன்னு சொல்லும்போது அவங்க சொன்ன விஷயம் கண்டிப்பாக சமூகத்துக்கு தேவை தான். ஏன்னா ஒருத்தருடைய நிறத்தை வச்சோ ரொம்ப அவங்கள வந்து அவமானப்படுத்துறதோ அவங்கள எந்த அவங்கள வந்து எந்த ஒரு எஸ்ட்ரீமுக்கும் கொண்டு போய் விடும். அதாவது அவங்கள எந்த ஒரு கட்டத்துக்கும் கொண்டு போய் விடும். ஏன் அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்கோ கில்லராக கூட கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது தான் அவ்வளோ தெளிவாக அந்த படத்தை வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்து உங்களோட இதை வந்து கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணுங்கள். ஸோ ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், படத்தை வந்து பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நல்ல படங்களை நம்ம தேவையில்லாமல் தவிர்க்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு விஷயமாக நான் இங்கே சொல்ல வரேன். தேங்க்யூ.